Hi guys, welcome to Papi's Kitchen. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதான் guys தேவையான திங்ஸ்: மைதா, கர்ட், ஐசிங் சுகர், செரி, vanilla essence, fresh cream, oil, sugar, baking powder, baking soda, choco chips, curd. ஒரு பவுல் எடுத்து மில்க் ஊற்றி curd, oil, baking powder, baking soda, sugar, மைதா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பபிள்ஸ்லாம் இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கைஸ். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும், மொத்தமாக போடக்கூடாது. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உங்களுக்கு கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் மில்க் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம பேட்டர் ரெடி. ஒரு பேனில் பட்டர் ஷீட் போட்டு நீங்கள் பண்ணலாம். பேனில் ஃபுல்லாக ஆயில் தடவணும், அதுக்கப்புறம் பட்டர் ஷீட் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச பேட்டர் எடுத்து அதில் ஊற்றணும். திக்காக இருக்கணும். அதை 2 times டேப் பண்ணுங்க. பபிள்ஸ்லாம் ஏர் பபிள்ஸ் இருந்தால் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ண பேனில் எடுத்துகிட்டு போய் அதை வைக்கணும். ஒரு 50 minutes ஆகும். அதுக்குள்ளே நம்ம செரி சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வாட்டர் ஊற்றிட்டு செரி போட்டு சுகர் போடணும். செரி நல்லா பாயில் ஆகி அதோட ஜூஸ்லாம் நம்மளுக்கு வெளியே வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 minutes போதும். ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்குள்ளே நம்ம க்ரீம் பண்ணிடலாம். க்ரீம்க்கு ஐசிங் சுகர், ஃப்ரெஷ் க்ரீம், இது உங்களால் பீட்டர் வச்சு மட்டும்தான் பண்ண முடியும், விஸ்க் வச்சு பண்ண முடியாது. ஐசிங் சுகர் கொஞ்சமாக போடணும்.
பீட்டர் வச்சு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணணும். பீட் பண்ணால் நம்மளுக்கு வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் 10 மினிட்ஸ் பீட் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ், நம்ம க்ரீம் ரெடி, கேக் ரெடி. நம்ம கேக் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணிடணும். கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மேலே அந்த இதுவாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிவிட்டு இதை 2 லேயர்ஸாக பண்ணணும். டூ லேயர் கட் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட் லேயர் எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் செரி சிரப் நல்லா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணணும். இதுக்கு மேலே நம்ம செரி போடணும். இப்போ செரி கேஷ்யூஸ் எது இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக செரி போடணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேஷ்யூஸ் கூட போட்டுக்கலாம். திருப்பி இன்னொரு லேயர் வச்சா அதில் நம்ம அதே தான் ரிமைண்ட் பண்ணோம். திருப்பி சுகர் சிரப் போட்டு நல்லா அப்ளை பண்ணணும். திருப்பி க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணோம். அவுட் சைட்லேருந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இந்த லாக்டவுனில் உங்களால் வெளியே கேக் வாங்க முடியாது. நீங்கள் யாருக்காவது பர்த்டேனா நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். வீட்டில் இருக்க பொருள் வச்சு. உங்களுக்கு இப்போது விப்பிங் க்ரீம் வாங்க முடியலன்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் செஞ்சு காட்டுறோம். அதே மாதிரி பட்டர் ஷீட்டும் உங்களால் இப்போது கிடைக்காது. நீங்கள் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் செஞ்சு காட்டுறோம். இப்போ நம்ம அது மேலே செரி போடணும். ஃபுல்லாக நம்ம நிறைய செரி போடலாம். சாக்கோ சிப்ஸ், அது மேலே கேஷ்யூஸ் போடணும். ஃபுல்லாக கேஷ்யூஸ் போடணும்.
இப்போ நம்ம செரி வைப்போம் மேலே ஃபுல்லாக. அவ்வளோதான் கைஸ், நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.